சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். காதலர் தினமான பிப்ரவரி 14ஆம் தேதியை பசு அணைப்பு நாடாக கொண்டாட வேண்டும் என்று வெளியிட்ட அறிவிப்பை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. உலகம் முழுவதும் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினமாக கொண்டாடப்படும் நிலையில் அதை பசுக்களை இணைக்கும் நாடாக மாற்றி மத்திய விலங்குகள் நல வாரியம் அறிக்கை வெளியிட்டது. அதில் மேற்கத்திய நாட்டு கலாச்சாரத்தால் வேதகால பண்பாடு அழிந்து வருவதாகவும் நமது கலாச்சாரமும் பண்பாடும் மறக்கடிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மனித சமூகத்திற்கு தாய் போல பசு செயல்படுவதாகவும் அவற்றை அணைப்பது மன ரீதியான வளத்தை அதிகரிக்கும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு சமூக வலைத்தளங்களில் கடுமையான கேலி கிண்டலை எதிர்கொண்டதோடு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து மத்திய அரசை விமர்சித்து வந்தன. இந்த நிலையில் பிப்ரவரி 14ஆம் தேதியை பசு அணைப்பு நாளாக கொண்டாட வேண்டும் என்ற அறிவிப்பை வாபஸ் பெறுவதாக மத்திய விலங்குகள் நல வாரியம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் 2 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 8 வந்தே பாரத் ரயில்கள் ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் நிலையில் மும்பையிலிருந்து புனித தலமான ஷீரடிக்கு ஒரு ரயிலும் மும்பையிலிருந்து சோலாப்பூருக்கு மற்றொரு ரயிலும் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில்களை மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். साईनगर शिरडी के बीच चलने वाली देश की 10वीं वंदे भारत एक्सप्रेस का शुभारंभ हो चुका है। मुंबई से शिरडी पहुंचकर साईं बाबा के दर्शन लेकर இதனைத் தொடர்ந்து வந்தே பாரத் ரயிலில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது மாணவி ஒருவர் பாடிய தேசப்பற்று பாடலை கேட்ட பிரதமர் மோடி கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார். நாட்டிலேயே முதன்முறையாக ஒரே நேரத்தில் 2 வந்தே பாரத் ரயில்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் பிரச்சினைக்கு மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என இலங்கை மீன்வளத்துறை அமைச்சரிடம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சரான எல் முருகன் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ளார். அதன் ஒரு பகுதியாக இந்தியா இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கவுள்ள தலைமன்னார் பகுதிக்கு எல் முருகன் பயணம் செய்தார். அப்போது அங்கு வசிக்கும் 150 குடும்பங்களுக்கு உலர் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை எல் முருகன் வழங்கினார். இங்க இருக்கிற தமிழர்கள் இந்தியாவினுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் இந்த நம்முடைய பிரதமர் அவர்களுடைய அண்டை நாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த பாலிசியின் கீழே இலங்கைக்கு பல உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து ஆலோசனை நடத்திய அவர் 2 நாட்டு மீனவர்கள் பிரச்சினை குறித்து விவாதித்தார். அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் நிதி உதவியின் கீழ் கட்டப்பட்ட வடமராட்சி மத்திய மகளிர் கல்லூரிக்கு சென்ற எல் முருகன் மாணவிகளிடையே உரையாற்றினார். முன்னதாக இந்தியாவின் நிதியின் கீழ் புனரமைக்கப்பட்ட திருக்கேதீஸ்வரம் கோவிலில் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். ஆசிய உள்ளரங்கு தடகள போட்டி